ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் விஷ்ணு பேசுகிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு கவிதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும். சும்மா இருக்கிற டைமில் ஏதாவது எழுத தோணும் எனக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஆப் தான் இந்த ஆப். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணுங்கள். நான் நம்புகிறேன் நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்தீங்கன்னா இல்லை ஒரு கவிஞராக இருந்தீங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களோட எழுத்துக்கள், உங்களோட சிந்தனைகள் இந்த மாதிரி ஒரு அழகான வடிவம் பெற்று நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப் வந்து YourQuote ஆப். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப் பேர் YourQuote. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்குள்ளே நீங்கள் போனோன்னா நம்மளோட ப்ரொஃபைல் தான் ஃபஸ்ட்டு காமிக்கும். பட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஆப்பில் கீழே இருக்கிற இந்த 5 டேப் மட்டும்தான். ஃபஸ்ட் இருக்கிறது ஹோம் டேப். இந்த ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களோட கவிதைகள் இல்லாட்டி அவங்க என்னென்ன கோட்ஸ்லாம் பதிஞ்சிருக்காங்களோ அதெல்லாம் தெரியும். செகண்ட் இருக்கிறது சர்ச் டேப். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் சர்ச்சில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான கவிதை வேணும் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் அந்த மாதிரியான கவிதைகள்லாம் இருக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம லவ் கவிதை அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்களேன். ஸோ லவ் கவிதை நம்ம சர்ச் பண்ணிட்டு போனதில் 31 கோட்ஸ் மேலே இருக்குது. அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து சர்ச்சில் நீங்கள் மற்றவங்க எழுதின கோட்ஸ் வந்து நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து சர்ச்சுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நம்ம கோட்ஸை பதிகிறதுக்கான ஒரு விஷயம். நோட்டிஃபிகேஷன், உங்களுக்கு யாராவது உங்கள் கோட்ஸை லைக் பண்ணியிருக்காங்களா இல்லாட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறது தான் நோட்டிஃபிகேஷனில் நமக்கு காமிக்கும். அண்ட் ப்ரொஃபைல், நாம் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஒர்க்ஸை நம்மகிட்ட காமிக்கிறது தான் ப்ரொஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி இதில் ஒரு கவிதையை நம்ம எழுதுறது, அழகாக அதை எப்படி வந்து டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் இப்போ தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம், எப்படி நம்மளோட கவிதையை வடிவமாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்கும் ரைட் யுவர் ஒரிஜினல் கோட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சும்மா இங்கிலீஷ்க்கு ஒரு டைப் பண்ணுறேன். நம்ம ஒரு சும்மா 2 லைன் எழுதியிருக்கோம். எழுதுனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வரும். அதுவே நமக்கு வந்து ஒரு இமேஜ் பேக்ட்ராப்பில் கொடுக்கும். உங்கள் நேம் நீங்கள் என்ன பதிஞ்சிருக்கீங்களோ அந்த நேம் வந்து கீழே காமிச்சிரும். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சைஸ் கம்மி பண்ணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட அலைன்மெண்ட் வந்து சைடில் இருக்கும். சென்ட்ரல் அலைன்மெண்ட் வேணுமா, லெஃப்ட் அலைன்மெண்ட் வேணுமா, இல்லை ரைட் அலைன்மெண்ட் வேணுமாங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சீன் போட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா, அந்த சீயை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் இருக்கும். ஒரு அடி கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்துரும். ஸோ அது வந்து காப்பிரைட் மாதிரி, இந்த கோட்ஸை நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காப்பிரைட் மாதிரி. அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நம்மளோட கோட்ஸ்க்கு வந்து அழகாக இருக்கும். அண்ட் வால்பேப்பர் வந்து நீங்கள் நினச்சா மாற்றிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு வந்து வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வேங்கிறதுக்கு இந்த ஃபோட்டோவில் நல்லா இல்லை. ஸோ இந்த ஃபோட்டோ இதில் பக்கவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே, ஒரு ஃபார்மரோட இமேஜோடு இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் கேப்ஷன் கேட்கும். கேப்ஷன் வந்து நீங்கள் உங்களோட கவிதையே கூட மறுபடியும் சொல்லலாம், வேர் தேர் இஸ் வில் தேர் இஸ் வேன்னு சொல்லிட்டு. பட் ஹேஷ்டேக் கொடுங்க. நீங்கள் ஹேஷ்டேக் கொடுக்குறப்ப தான் உங்களோட கவிதை நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம வந்து இதில் ஒய்க்யூ பாபான்னு போடுவோம். இந்த ஒய்க்யூ பாபாங்கிறது என்னென்னா, இங்கிலீஷில் ஜென்ரலாக நீங்கள் கவிதை எழுதுனீங்கன்னா YourQuoteங்க தான் ஒய்க்யூ, பாபாங்கிறது அட்மின். ஒய்க்யூ பாபா, ஒய்க்யூ கோட்ஸ், இந்த 2 தான் வந்து அதிகமாக சர்ச்சர் டேர்ம்ஸ். ஸோ அதை நம்ம டைப் பண்ணிட்டு நம்ம வந்து யாரை பற்றி எழுதியிருக்கோம், சும்மா ஃபார்மர்னு டைப் பண்ணிக்கலாம். ஃபார்மர் நம்ம டேக் கொடுத்தாச்சு. டேக் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரைவேட்டாக நீங்கள் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களான்னு கேட்குது. இல்லை நான் பப்ளிக்காக தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பப்ளிக். நம்ம டிக் பண்ணோன்னே கேட்குது என்ன கேட்டகரியில் நீங்கள் பதிய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இன்ஸ்பிரேஷனான ஒரு கவிதை தான். இது ஆக்சுவலாக நம்ம லைன்ஸ் கிடையாது, இருந்தாலும் ஒரு நான் ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்ஸ்பிரேஷனான ஒரு கவிதை, ஒரு ஃபிலாசபி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கேட்டகரிக்கில் பதிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். 2 தான் மேக்ஸிமமாக சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 2 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வெளில வந்துடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா, இன்ஸ்பிரேஷன், ஃபிலாசபி கொடுத்துட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், நம்ம கவிதை பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம், ட்விட்டரில் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கலாம், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் போனீங்கன்னா நீங்கள் இப்போ எழுதின கவிதை அங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்களா, நம்ம பப்ளிஷ் பண்ணோன்னா நம்ம இதை யாரோ ஒருத்தவங்க லைக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எழுதின கவிதையை லைக் பண்ணோம், ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா லைக் ஆயிரும். நீங்கள் ஆல்ரெடி கவிதை எழுதிட்டு அதை வந்து இங்கே போஸ்ட் பண்ணுறது ஒரு வகை. இன்னொரு வகை எப்படின்னா, நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா YourQuote கண்மணி, YourQuote டிடி, YourQuote பாபான்னு இருக்கும். இதில் YourQuote கண்மணிங்கிறது உங்களுக்கு டிஃபால்ட்டாக
தமிழில் வந்து ஒரு கவிதைக்கான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருவாங்க, கொரோனா முழுதாக நிற்கும் வரை அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இப்போ YourQuote டிடி அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்க ஹிந்தியில் வந்து நமக்கான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருவாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பாபா, அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருவார். இவங்க எல்லோரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த YourQuote கம்பெனி, டிடி, பாபா இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட அட்மின்ஸ். ஸோ அவங்க வந்து டெய்லியும் நம்மளை எழுத வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம தமிழ்லேயே ஃபஸ்ட்டு பார்க்கலாம். YourQuote கம்பெனி அவங்க வந்து எழுதியிருக்காங்க கொரோனா முழுதாய் நீங்கும் வரை. இதுக்கு வந்து அடுத்த 2 லைனை இல்லாட்டி அவங்களுக்கு கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். கொரோனா நீங்கும் வரை அல்லது நீக்கப்படும் வரை எப்படி இருக்கும் என்பதை பற்றி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ வந்து கருத்துக்களை வந்து எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றவங்க இதே டாபிக் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு இந்த கொரோனா நீங்கும் வரை அப்படி டேக் இருக்கு பாருங்கள், ஹேஷ்டேக், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மற்றவங்க எழுதின அந்த கவிதையாக இருக்கட்டும் இல்லாட்டி கருத்துக்களாக இருக்கட்டும் அது வந்து நமக்கு தெரியும். ஸோ நம்மளே இப்போ எழுதி பார்ப்போமே. கொரோனா முழுதாய் நீங்கும் வரை தமிழில் டைப் பண்ணலாம். ஸோ நான் எழுதிட்டேன். நம்ம சின்னதாக தான் எழுதியிருக்கோம். எழுதிட்டு அதை வந்து இங்கே கொண்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. ஸோ டெக்ஸ்ட்டோட கலரை நம்ம மாற்றலாம். அந்த கருப்பு இருக்கிற இடத்துல மேலே மஞ்சள் இருக்கா, ஸோ நம்மளும் மஞ்சளே போட்டோன்னா பார்க்க அழகாக இருக்கும். நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மூவ் ஆகிக்கும். நீங்கள் பாருங்களேன், நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா அதுவே வந்து ஆல்ரெடி டேக் க்ரியேட் ஆகிடுது. எல்லா டேக்கும் அதுவே கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளோட போஸ்ட் ரெடி. என்னது, கொரோனா முழுதாய் நீங்கும் வரை பயணங்களை கனாவில் காதல் கொள்வோம். அதாவது கொரோனா முழுசாக போகிற வரைக்கும் பயணத்தை பற்றி நினைக்காதீங்க. ஸோ நம்மளே ஒரு லைக் போட்டுருவோமே. ஸோ அவ்வளோதாங்க இந்த ஆப் யூஸ் பண்ணுறது. நீங்கள் இங்கிலீஷில் எழுதலாம், ஹிந்தியில் எழுதலாம், தமிழில் எழுதலாம். கவிதை எழுத ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கும் எழுத்தார்வம் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆப் ரொம்ப யூஸ் ஆகும். கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டுட்டோரியலில் எதை கற்றுக்கிட்டீங்களா, உங்களுக்கு எதாவது புதுசாக தெரிஞ்சதா, வேறு என்ன ஆப்ஸ்லாம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலாம், என்ன மாதிரி ஆப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vishnoo. Tata, take care and bye-bye.